காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரத்தில் சாம்சங் நிறுவன ஊழியர்கள் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவாக சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. கூடுதல் விவரங்களோடு சுங்குவாச்சத்திரத்தில் இருந்து இஸ்மாயில், சென்னையிலிருந்து ராஜ்குமார் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக இஸ்மாயிலிடம் பேசலாம். இஸ்மாயில், ஏற்கனவே 5 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்று தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்போ தற்பொழுது என்ன நிலை? களத்துல இருக்கிறீங்க, ஊழியர்கள் என்ன சொல்றாங்க? அதாவது சுங்குவாசத்திரம் அருகே அமைந்துள்ளது தான் இந்த சாம்சங் தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலைக்கு அருகாமை, அதாவது 500 மீட்டர் தொலைவில் போராட்டக்காரர்கள் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக பந்தல் அமைத்து இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு முன்பு இரண்டு முறை சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு இவர்களால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதனிடையே நேற்று காவல்துறையினரிடம் குடும்பத்துடன் போராட்டம் நடத்த காஞ்சிபுரத்தில் உள்ள வணிகர் வீதி பகுதியில் அனுமதி கேட்டிருந்தார்கள். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதுனால இந்த நிலையில இவர்கள் போராட்டக்காரர்கள் அவங்களுடைய குடும்பத்துடன் போராட்ட பந்தல்ல இப்ப குவிஞ்சிருக்கிறாங்க. இதற்கிடையே போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக CITU மற்றும் தொழிற்சங்கத்தினர் ஆதரவு தெரிவித்து பல்வேறு இடங்களில் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலை இது குறித்து பேசுவதற்காக அவங்க குடும்பத்தினர் ஒருவர் இருக்கிற அவரிடம் கேட்போம். மேடம், நீங்க சொல்லுங்க, இப்ப தொடர்ச்சியா இவங்க 20 நாட்களுக்கு மேலாக வேலைக்கே போகல. இப்ப வேலைக்கு போவதனால உங்க பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு பாதிக்கும்? இல்லை, ஃபினான்ஷியலாக ஓகே. வேலைக்கு போகிற விமன்ஸ் இருக்காங்க, அவங்களோட ரிலேஷன் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒய்ஃப் எல்லாரும் போகிறாங்கன்னா ஓகே தான். இது இல்லாமல் நிறைய பேர் கிராமத்துலேருந்து வராங்க. மோஸ்ட்டாக பஸ் எல்லாமே கிராமத்துலேருந்து தான் வருது. அங்கேருந்து வர எம்ப்ளாயி தான் அதிகமாக இருக்காங்க. இது இப்போ நாங்கள் போராட்டத்தில் உட்காரது எங்களுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டு. நாங்களும் இவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருக்கோன்றதை நாங்கள் காமிப்போம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற CITUக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள். அதுவும் இல்லாமல் சம்டைம்ஸ் கால் பண்ணிலாம் கம்பெனிலேருந்து கேட்பாங்க. ஏன்னா என் ஹஸ்பண்ட் நிறைய டைம் லீவ் போட்டுருவாங்க. கால் பண்ணி எனக்கு சொல்லுவாங்க, லெட்டர் எழுதி கொடுங்க, நீங்கள் நிறைய நாள் வர மாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நான் எக்ஸ்கியூஸ் நிறைய டைம் அவங்க கிட்ட கேட்டிருக்கேன். எனக்கு என்ன மெயினான ரீசன் அப்படின்னா, எங்களுக்கும் தேவைகள் இருக்குது. அதை ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டிருக்காங்கன்றது தெரியல. நான் அப்பத்தியோட கோல்டு ரேட் வேறு, இப்போ இருக்க கோல்டோட ரேட் வேறு. ஓகேங்களா? எஜுகேஷன் வைஸாகவும் இருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் நிறைய ஒய்ஃபை படிக்க வைக்கிற ஹஸ்பண்டும் இருக்காங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் வைஸில் சப்போர்ட்டும் பண்ணணும். பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், கரண்ட் ஃபீஸ் மட்டும் கிடையாது, இயர்லி ஃபீஸ் போயிட்டே இருக்கும். எவ்வளோ மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருக்குது, ஃபேமிலி இஷ்யூ இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறோம், ஃபங்க்ஷன்ஸ் எங்களுக்கு இப்போ செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரிட்டன் அவங்களுக்கு நாங்கள் பண்ணாமலாம் ஒன்றும் இருக்க முடியாது. நான் பண்ணலை அப்படின்னா என்னோட ரிலேஷன் கூட எனக்கு ஒரு பேட் கம்யூனிகேஷன் ஆகிடும். அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்பும் எங்களுக்கு போயிடும். ஓகேவா? இங்கே இருக்கிற ஒரு எம்ப்ளாயும் வேர்வை சிந்தி தான் பண்ணுறாங்க, வேர்வையும் ரத்தமாக சிந்தி தான் பண்ணுறாங்க. பண்ணாமல் யாரும் பண்ண கிடையாது. ஓகேங்களா? உழைச்சதுக்கு உண்டான கூலியை தான் கேட்குறோமே தவிர வேறு எக்ஸ்ட்ரா அவங்கக்கிட்ட நீங்கள் தர கிஃப்ட் ஐட்டமோ, நீங்கள் தர வாட்டர் பாட்டிலோ, மில்டனுக்காகலாம் ஒன்றும் நாங்கள் வர ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்ப கிடையாது. ஓகேங்களா? எங்களுக்கும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும், எக்கனாமிக் சப்போர்ட் வேணும். படிக்கிறதுக்கு உண்டான எல்லாம் இருந்தும் ஓகே ஃபேமிலி சரி போங்க. நானும் ஒரு ஸ்டேஜ் சரி வேண்டாம், என்ன இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அப்புறம் தான் சொன்னேன், சரி உள்ளே இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் சேர்த்து போராடிட்டு இருக்கீங்க. இங்கே இருக்கிற 1750 பேரும் நீங்கள் தான் போராடிட்டு இருக்கீங்க. உள்ளே இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் தெரியலை. ஓகேங்களா? ஓகேவா? தேங்க்யூ. எனவே ராதா, இவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டி வரும் இவர்களுக்கு தொழிற்சங்கத்தை அனுமதிக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 4 வாரங்களாக போராட்டத்தில் ஊழியர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இன்று உறவினர்களுடன், குடும்பத்தினருடன் போராட்டத்தில் களமிறங்கியிருக்கிறார்கள். உறவினர்கள் சொல்வதை நாமே கேட்டோம். தொடர்ந்து நீங்க இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போராட்டம் குறித்த விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜ்குமார், சென்னையில இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கின்றன. இவங்களுடைய ஆதரவு போராட்ட களத்தில் இருக்கும் ஊழியர்களுக்கு எந்த வகையில் பலனளிக்கும்? காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே இருக்கக்கூடிய சாம்சங் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 25 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 14 ஆண்டுகளாக அவர்களுக்கு முறையான ஊதிய உயர்வு இல்லை. அதே போன்று தொழிலாளர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிறது. சரியான விடுமுறை கூட எடுக்க முடியவில்லை என்ற உள்ளிட்ட கோரிக்கை. இதில் மிக முக்கியமாக கடந்த ஜூலை மாதம் சாம்சங் தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். அதற்கு நிர்வாகம் அனுமதி
அனுமதி கொடுக்காத காரணத்தினாலே கிட்டத்தட்ட ஒரு 8 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக அமைச்சருடன் 5 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. தொடர்ந்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களுடன் இன்று அவருடைய குடும்பத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை ராஜரத்தினம் மைதானம் அருகே இடதுசாரி கட்சிகள் தமிழக அரசை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காட்சிகளை ஒளிப்பதிவாளர் மது காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் சிபிஐ எம்எல் மாநில செயலாளர் ஆசை தம்பி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அதாவது பன்னாட்டு தொழிற்சங்கங்கள் இந்தியாவில் தொழிற்சாலை அமைத்தால் தொழிலாளர்களுக்கான உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலும் அவர்கள் கேட்கக்கூடிய சலுகை உள்ளிட்ட எந்தவிதமான அம்சங்களையும் பன்னாட்டு தொழிற்சங்கத்தினுடைய அதிகாரிகள் கொடுக்க மறுக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உடனடியாக தலையிட வேண்டும். குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாம்சங் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திதான் தற்போது இடதுசாரி கட்சி சார்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே 5 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாலும் கூட தொழிலாளருடைய கோரிக்கைக்காக சாம்சங் நிறுவன அதிகாரிகள் கோரிக்கை ஏற்க மறுக்கிறார்கள். எனவே இதை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் தற்பொழுது இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடைய போராட்டத்திற்கும் காவல்துறையினர் நேற்று இரவே அனுமதியை மறுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் அனுமதியை மீறி தற்போது இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் முடிவுக்கு பிறகு காவல்துறையினர் இங்கு இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்களையும் நிர்வாகிகளும் கைது செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக தொழிலாளருடைய கோரிக்கையை முடிவுக்கு கொண்டுவதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலையிட வேண்டும் என்று போராட்டத்தில் வலியுறுத்தி தற்போது தலைவர்கள் பேசி வராங்க. ஒருபுறம் காஞ்சிபுரத்தில் ஊழியர்கள் குடும்பத்தினரோடு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் சென்னையில் சிபிஐ போன்ற கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அரசு உரிய தீர்வு தர வேண்டும். அவர்களுக்கு கூடிய விரைவில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்க ராஜ்குமார், இஸ்மாயில் இருவருக்கும் நன்றி.